சூரியன் சனி இருவரும் சேர்ந்தால் தந்தைக்கு பீடை, அதாவது தந்தைக்கு ஆபத்தான சூழ்நிலை உருவாகும் என்று சொல்லப்படுகிறது. சூரியனும் சனியும் பகை கிரகங்கள். எனவே இவை ரெண்டும் சேர்ந்தால் தந்தையை பாதிப்பார் என்ற கூற்றுடன் இது சொல்லப்படுது. இது ரொம்பவும் யோசிக்கப்பட வேண்டிய அல்லது தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சூரியனும் சனியும் நிறைய பேருக்கு சேர்ந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்போ உடனே தந்தைக்கு ஆபத்து என்று சொல்வது மிக மிக ஒரு வேடிக்கையான விஷயம்தான். இந்த சூரியனும் சனியும் சேர்ந்தால் என்ன பலன்கள் என்று சாராவளி எனும் நூலில் சொல்லப்படும் பொழுது, உலோகங்களில் பொருள்களை செய்பவர்கள், தர்மங்கள் செய்பவர்கள், தன்னுடைய செயல்களில் பற்றுடையவர்கள், வேலை நிமித்தமாக மனைவி மற்றும் குழந்தைகளை பிரிபவர்கள், அந்த ஜாதியுடைய, அந்த குலத்துடைய, அந்த மதத்துடைய தன்மையை மீறி செயல்படாதவர், தூய்மையாகவும் இருப்பார். சனி சூரியனுடன் சேரும் பொழுது தூய்மையாகவும் இருப்பார் என்று சொல்லப்படுது. இவ்வளவு நல்ல பலனும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சிலர் பேர் சூரியன் சனி சேர்ந்தவர்கள் தொழிலாளர்கள் சங்க தலைவராகவும் இருந்திருக்காங்க. இப்போ சொல்ல போனால் சனி ஒரு தொழிலாளர்கள் சங்கம், அந்த சூரியன் தலைமை தாங்கக்கூடியவன். எனவே அந்த சனியுடைய தன்மையில் சூரியன் தலைமை தாங்கும் பண்பையும் கொடுத்திருக்கார். இப்படி நல்ல பலன்களையும் தரும் பொழுது சூரியன் சனி சேர்ந்தால் ஆபத்து என்பது யோசிக்கப்பட வேண்டிய அல்லது தவிர்க்க வேண்டிய வார்த்தை தான். ஏன்னா இது பாவகங்கள் ரீதியாக சூரியனும் சனியும் எங்கிருப்பவர்கள் சேருகிறார்கள், எந்த பாவகத்துக்குரியவர்கள் சேருகிறார்கள், சூரியன் பெற்ற நட்சத்திரம் என்ன, சனி பெற்ற நட்சத்திரம் என்ன, அவர்களுடைய சட்பலம் என்ன, அவருடைய அஷ்ட வர்க்கங்கள் என்ன, இதெல்லாம் சர்வாஷ்டமெல்லாம் பார்த்து தான் முடிவெடுக்கணும் சூரியனையும் சனியையும். இப்போ சூரியன் தந்தையை பற்றி சொல்லும் பொழுது அவங்களுடைய 9ஆம் பாவகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? அதை பார்த்து தானே முடிவெடுக்கணும். அதெல்லாம் இல்லாமல் வெறும் சூரியன் சனி சேர்ந்தாலே ஆபத்து, செவ்வாயும் சனியும் சேர்ந்தால் சகோதரர்களுக்கு ஆபத்து, சுக்கிரனும் சனியும் சேர்ந்தால் மனைவிக்கு ஆபத்து, குருவும் சுக்கிரனும் சேர்ந்தாலே ஆபத்து. இவ்வளவு கடுமையான பலன்களை வெளி உலகம் பேசிட்டு இருக்கு. இது பலரை பாதிக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, குரு சுக்கிரன் சேர்ந்தாலே பாதிப்பான இருக்கு, பகைவர்கள் சேர்ந்தாலும் ஒரு சில நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்கிறத மனசில் புரிஞ்சுக்கங்க. இவ்வளவும் இத்தனை பலன்களும் அந்த ஜாதகருடைய லக்னத்தை பொறுத்து தான் செயல்படும் என்பதையும் மறந்துடாதீங்க.